சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் வெயில் காலத்தில் உடம்புக்கு குளிர்ச்சி தர பாசிப்பருப்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புங்கிறது 250 கிராம், 1/4 கிலோ. இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ பருப்பில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 கப் பாசிப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இது நல்லா செவந்து வரணும். இது நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு கஞ்சி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஆனால் விசில் எதுவும் வைக்க போகிறது இல்லை. குக்கர் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட்டில் பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் 5 கப் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் பருப்பு எடுத்தேன். ஸோ இதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு சேர்க்குறதுனால நம்மளுக்கு கஞ்சி சாப்பிடும்போது அந்த பருப்போட வாசனை செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பருப்பை இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து கிளறி விடுங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்பப்போ கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பருப்பு பார்த்தாலே தெரியுது, ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா இந்த கஞ்சி குடிக்கும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அது வாயில் படும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சேமியா வெந்து வந்தால் போதும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பருப்பு எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெயிலுக்கு குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இந்த கஞ்சி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் போடுறதுனால கஞ்சி குடிக்கும் போது இன்னும் அதிகப்படியாக சுவை இருக்கும். அதுக்காக லாஸ்ட்டாக போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கப் இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் மக்களே. உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை, இது வயிற்றில் உள்ள புண்ணு, அல்சர் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக வீட்டிலேயே செஞ்சு பாசிப்பருப்பு கஞ்சி கொடுத்து பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லதான் மக்களே.